கர்த்தருடைய ஆலயம். அப்பொழுது தாவீது, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடிவரச் செய்து, தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல்தச்சரை ஏற்படுத்தினான். தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுர் மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுர் மரங்களை கொண்டு வந்தார்கள். தாவீது, என் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைத்தான். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது ஒரு ஸ்தலத்தை தீர்மானம் பண்ணுகிறார். இது ஒர்னானின் களமாய் இருக்கிறது. ஜீவனுள்ள தேவனுடைய சபை அவருடைய களத்தைப் போலவே இருக்கிறது. அது கர்த்தர் போரடிக்கிற களம். என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு அறிவித்தேன். ஏசாயா 21:10. இயேசு கிறிஸ்துவின் தூற்றுக்கூடை அவருடைய கையில் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் தம்முடைய களத்தை சுத்தம் பண்ணுகிறார். களம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இதுவே கர்த்தருடைய பலிபீடம். பலிபீடத்திற்காகவே ஆலயம் கட்டப்படுகிறது. கர்த்தருடைய தேவாலயம் கட்டப்படுவதற்கு முன்பாகவே அவருக்கு பலிபீடம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனத்தின் மீது வந்த வாதை நின்று போயிற்று. தாவீது ஒர்னானின் களத்தை பார்த்து, தேவனாகிய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே என்று அறிவிக்கிறார். தேவாலயத்தை கட்டுவதற்காக தேவைப்படும் பொருள்களை சேகரிக்கும் வேலை ஆரம்பமாகிறது. தாவீது தேவாலயம் கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேகரிக்கிறார். தாவீதின் குமாரன் சாலமோன் தேவாலயத்தை கட்டுகிறார். தாவீது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு சேகரித்த பொருட்களின் விவரம் வருமாறு: வெட்டி பணப்படுத்தப்பட்ட கற்கள், ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் தேவையான இரும்பு, நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலம், எண்ணிறந்த கேதுரு மரங்கள், பொன் 1,00,000 தாலந்து, வெள்ளி 10,00,000 தாலந்து, ஏராளமான மரங்கள். இந்த பொருட்கள் தவிர தாவீது கல்தச்சரையும் மரத்தச்சரையும் ஏராளமாக பணிக்கு அமர்த்துகிறார். ஒவ்வொரு வேலையையும் செய்வதற்கு நிபுணர்களையும் சேகரிக்கிறார். தாவீது மரித்து போவதற்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் சேகரிக்கிறார். தாவீது ஆலயத்தை கட்டாவிட்டாலும் ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்கிறார். தாவீதின் குமாரனாகிய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறார். அவரால் தாவீதை போல தேவாலயத்தை கட்டுவதற்கு தேவையான பொருட்களை சேகரிக்க முடியாது. தேவாலயம் கட்டுவது மிகப்பெரிய வேலை. கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாய் இருக்க வேண்டும் என்று தாவீது விரும்புகிறார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவீது ஆயத்த வேலைகளை செய்யவில்லை என்றால் சாலமோன் ஆரம்பத்திலேயே சோர்ந்து போய் விடுவார். சாலமோனால் எல்லா வேலைகளையும் மொத்தமாய் பார்க்க முடியாது. தாவீது இதையெல்லாம் மனதில் கொண்டு தேவாலயத்தை கட்டுவதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் தன்னுடைய மரணத்திற்கு முன்னே திரளாய் சவதரித்து வைக்கிறார். கர்த்தருடைய ஆலயம் அவருக்கு கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்க வேண்டும். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் மகா பெரியதாய் இருக்க வேண்டும். இந்த ஆலயம் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவிலே பரிபூர்ணமானது எல்லாம் வாசம் பண்ணுகிறது. அவரிலே சகல ஐஸ்வர்யங்களும் மறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆலயம் கீர்த்தி உள்ளதாயும் மகிமை உள்ளதாயும் மகா பெரியதாயும் இருக்கும்போது அங்கே கர்த்தரை ஆராதிக்க வருகிறவர்களுடைய மனதிலே உற்சாகம் பிறக்கும். அவர்கள் பயபக்தியோடு கர்த்தரை ஆராதிப்பார்கள். ஆலயம் மகா பெரியதாய் இருக்கும்போது அந்நிய தேசத்தாரும் அந்த ஆலயத்தின் அழகை பார்க்க வருவார்கள். கர்த்தருடைய ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தி உள்ளதாக இருப்பதினால் சகல தேசத்தாரும் அதை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் புறஜாதி ஜனத்தாராய் இருந்தாலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பற்றி அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும்.
இஸ்ரவேல் தேசத்திலே அந்நிய ஜாதியாரும் இருக்கிறார்கள். தாவீது அவர்களையெல்லாம் கூடி வரச் செய்து அவர்களை கல் தச்சராக பயன்படுத்துகிறார். புறஜாதியார் கர்த்தருடைய ஆலயத்திற்கு தேவையான திரளான கேதுரு மரங்களை வெட்டி கொண்டு வருகிறார்கள்.